இஸ்ரேல் மட்டுமல்ல, அமெரிக்காவும் சேர்ந்து காசாவை ஆரவாரமற்ற மண்டலமாக மாற்றிவிடுவதற்கு திட்டமிடுகிறார்கள். 19 போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை 19ஆம் தேதி நிறுத்தப்பட்டது, ஜனவரி. அதற்கு பிறகு அவர் முடிவெடுத்திருப்பது, அவருடைய கொள்கை சித்தாந்த ரீதியாக இங்கே இது முழுமையாக யூதர்களின் கையிலே இருக்கக்கூடிய மண்டலமாகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை யூகித்திருக்கிறது, அதை பார்க்கிறது. அதன் விளைவாகத்தான் அவர்களால் பல விஷயங்கள் ஆஃபர் கொடுக்கப்படுகிறது. நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அரபுகளை அவர்கள் கையாள்களாக ஜோர்டானை பயன்படுத்துகிறார்கள், எகிப்தை பயன்படுத்துகிறார்கள் என்றும் நேற்று நான் சொன்னேன். 3000க்கும் மேற்பட்ட வீரர்களை நாடு கடத்த எகிப்து, ஜோர்டான் திட்டமிட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்திக்கு பின்பு நாங்கள் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம், நான் பல திட்டங்களை பேசப் போவதில்லை. இது யாருடைய அறிக்கை? நேற்று வந்த அறிக்கை பெஞ்சமின் நெதன்யாகுடைய அறிக்கை. நாங்கள் வெற்றி நோக்கி பயணிக்கிறோம்,